ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எப்போது வேலை செய்யும் சந்திர அதியோகம். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத சிறப்பு சந்திரனுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்கள் ஜென்ம ராசி. இப்போ குரு எங்கே இருக்காரோ அது ஜென்ம ராசினோ, சனி எங்கே இருக்காரோ அது ஜென்ம ராசினோ யாரும் சொல்கிறதே இல்லை. ஏன் சந்திரனுக்கு இந்த சிறப்பு அப்படின்னா, உயிரை கொடுப்பது சூரியனாக இருந்தாலும் ஆத்மகாரகனாக இருந்தாலும் அந்த உயிரை தாங்கி வளர்த்து செயல்பட தூண்டும் அமைப்பை தருவது சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா பூமிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கோள், பூமியுடைய துணைக்கோள். அதனால தான் சந்திரன் நின்ற நட்சத்திரமே உங்கள் ஜென்ம நட்சத்திரமாகவும், சந்திரன் நின்ற ராசியே உங்கள் ஜென்ம ராசியாகவும், சந்திரன் கடந்த நட்சத்திரத்தின் தசையே உங்களுடைய ஜென்ம தசையாகவும் தீர்மானிக்கப்படும். மற்ற கிரகங்களிடமிருந்து வரக்கூடிய ஒளியின் கோளாறுகளை சரி செய்து ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் அமுதம் என்னும் பாலை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கிறாளோ அதே மாதிரி இந்த சந்திரன்கிறவர் செய்வார். சந்திரனுக்கு தனியாக பகை கிகைன்னு எதுவும் இல்லை. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் புணர்வு தோஷமாகுது, விருச்சிகத்தில் சந்திரன் போனால் நீச்சமாகிறாருனாலும் கூட அங்கேயும் ஒரு மனிதனை வளர்க்கும் செயலை சந்திரன் தடுப்பதில்லை, நிறுத்துவதும் இல்லை. எப்படிப்பட்ட சந்திரன் தரக்கூடிய யோகங்களில் தலை சிறந்த ஒன்று தான் சந்திர அதியோகம். சந்திர அதியோகம்னா முதல்ல என்னென்னா, சந்திரனுக்கு 6, 7, 8 உட்கார்ந்துட்டுருக்கிற கிரகங்கள் ஒளி பெறும், வலுவடையும், அவங்க சிறப்பாக செயல்படும் தகுதி கொண்டவர்கள் ஆவாங்க. அதுலேயும் இயற்கை சுவர்கள் அங்கே உட்காரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இந்த சந்திர அதியோகம் எப்போ வேலை செய்யும்? பொதுவாக சந்திரனுடைய ஒளி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் இந்த சந்திர அதியோகம் வேலை செய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ சந்திரனுடைய ஒளி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விதி, சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரா, பச்சை பலம் நிரம்பியவராக இருக்கிறாரா, ஒளியை உமிழக்கூடியவராக இருக்கிறாரா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ அமாவாசைக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நேர் 6, 7, 8 இருக்க கிரகங்கள் பவர் ஆகுமானா அப்படிலாம் ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிக்கு மேலே தான் சந்திரனுக்கு ஒரு ஒளித்தன்மையே வரும். பஞ்சமிக்கு மேலே வரும். முழுமையான சந்திர அதியோகத்தை அஷ்டமியிலிருந்து தான் நீங்கள் எடுத்துக்கவே முடியும். பஞ்சமியில் ஒளி அளவு வரும் அப்படின்னாலும் கூட, பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதியில் ஒளி அளவு இருக்குன்னாலும் கூட அது ஒரு 30%, சஷ்டி 35%, அதுக்கு அடுத்தது சப்தமி ஒரு 40%, அஷ்டமி 50%. அஷ்டமியிலிருந்து வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய சந்திரன் 50, 55, 60, 65 போவார். முழு பௌர்ணமி நிலையில் சந்திர அதியோகங்கிறது 100% வேலை செய்யும். இதில் சந்திரன் பௌர்ணமி, அதாவது சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் அவர் ட்ராவல் பண்ணுற அந்த 3 நட்சத்திரங்கள்லையுமே பௌர்ணமிக்கு நிகரான ஒளியோடே இருப்பார். பர்டிகுலராக ஒரே ஒரு நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி யோகங்கிறது ஏற்படும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம பங்குனி மாதத்தில் இருக்கோம். இந்த பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் எப்போ வருதோ அப்போ தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற முழு பௌர்ணமி வரும். ஆனால் அதுக்காக அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டாருன்னா பௌர்ணமி இல்லை அப்படின்னும், சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் போயிட்டு பௌர்ணமி நிலைப்பாடே முடிஞ்சிருச்சுன்னோ அர்த்தம் இல்லை. திதிகளின் கணக்கில் அது இருக்கும். எப்படி வளர்பிறையில் பஞ்சமிக்கு அடுத்தது சந்திர அதியோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், பௌர்ணமி திதியில் உச்சக்கட்ட சந்திர அதியோகம் இருக்குமோ அதே மாதிரி தேய்பிரையிலையும் பஞ்சமி வரைக்கும் பௌர்ணமியினுடைய ஒளித்தன்மை இருக்கும். இப்போ பௌர்ணமி 100%, அடுத்தது பிரதமை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு 90%, அதுக்கு அடுத்தது துவிதியை அதில் ஒரு 80%, திருதியை 75%, சதுர்த்தி தேய்பிரையில் சதுர்த்தி 60%, பஞ்சமி 50%, அப்படி குறைச்சிக்கணும். இப்படி கூட்டணும், இப்படி குறைச்சிக்கணும். ஸோ இந்த அடிப்படையிலேயே சந்திர அதியோகம் வேலை செய்யும். சந்திர அதியோகத்தில் இருக்க கிரகங்கள் கூடுமானவரை ஜாதகருக்கு தங்கது காரகத்துவ ஆதிபத்திய ரீதியான நற்பலன்களை தர தகுதியுடையதாக இருக்கும். ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, சந்திர அதியோகத்தில் அது இருக்குன்னா அது நீச்சபங்கம் அடைந்து விட்டதாகவே அர்த்தம், செயல்பட தகுதி கொண்டதாக இருக்கிறது. நீச்சம் என்பது என்ன? ஒளி இழந்த நிலை.
ஒரு கிரகம் நீச்சம்னா ஒளி இழந்த நிலை, செயல்பட முடியாத நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, தீபாவளி பண்டிகை வருது, கையில் காசே இல்லை, செயல் இழந்த நிலையில் இருக்கீங்க. பொண்டாட்டி இப்போ குழந்தை குட்டிகளுக்கு துணிமணி வாங்கணும், மனைவிக்கு துணி வாங்கணும், பட்டாசு வாங்கணும், பலகாரம் வாங்கணும், ஆனால் காசு இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் கையில் சுத்தமாக பணமே இல்லை, செயல் இழந்த நிலையில் இருக்கீங்க. திடீர்னு ஒரு சொந்தக்காரர் வர்றாரு, என்னப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது திடீர்னு ஒரு பணம் கேட்குறீங்க அவர்கிட்ட. அவர் வந்து கொடுக்குறாரு, வச்சுக்கப்பா அப்படின்னு. நல்ல நாள் அதுமா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இன்னொரு மூலமாக உங்களுக்கு அந்த ஒளி கிடச்சிருது, பணம். இப்போ நீங்கள் செயல்படும் தன்மைக்கு மாறுறீங்க. இதுதான் சந்திராதியோகத்தினுடைய சூட்சம். நீச்ச கிரகம் வலுவை பெறுவது நிறைய வழிகளில் இருக்கும், அதில் சந்திராதியோகமும் ஒன்று. ஸோ ஒரு கிரகம் சந்திராதியோகத்தில் இருக்குன்னாலே அது செயல்படும். அதில் முதல்ல சந்திரன் கொடுக்குற தகுதியோடு இருக்கிறாராங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். அதுலேயும் செயல்திறனின் வித்தியாசங்கள் இருக்கும். எல்லா சந்திராதியோகமும் ஒன்றான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வளர்பிறையில் பஞ்சமிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரனும், தேய்பிறையில் பஞ்சமி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது வளர்பிறையில் பஞ்சமிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரன் நல்லா வேலை செய்வார். அதே மாதிரி தேய்பிறையில் பஞ்சமிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரன் பெருசாக வேலை செய்ய மாட்டார். இந்த கால்குலேஷனையும் கணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக சந்திரனுக்கார் 7, 8 இருக்க கிரகமெல்லாம் பவர் ஆகிடும்னா சந்திரன் முதல்ல ஒளியோடு இருக்காரா, அவர் உங்களுக்கு ஒளியை தந்து அந்த கிரகங்களை செயல்பட தூண்டக்கூடிய தகுதியோடு இருக்காரா அப்படிங்கிறதை பார்க்கணும். இன்னொரு விதி, இந்த கிரகங்கள் தங்களுடைய தசா காலங்களிலேயே அதிகமாக செயல்படும். சந்திராதியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்போதுமே ஒரு ஜாதகருக்கு வேண்டுங்கிறத செய்யும்னாலும் கூட தனது தசை வரும் காலங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இந்த தசா காலங்களும் நாம் அனுபவிக்கிற வயதுகளில் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டியதும் அவசியம். எந்த ஒரு வலுவான கோளும் தசை நடத்துவது நமது வலுவான வயதுகளில் இருக்கணும். ஒரு மனிதனுடைய வலுவான வயது அப்படிங்கிறது 25 வயசுலேருந்து 55 வயசு தான் அந்த பீரியட். இந்த 30 ஆண்டு காலங்களில் வர்ற நல்ல திசைகளே உங்கள் வாழ்க்கையின் கோல்டன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொற்காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் வர்ற நல்ல திசைகள் தான் உங்களை வாழ்க்கையில் வலிமையான மனிதனாக மாற்றும். இந்த பர்டிகுலர் பீரியட் ஒரு 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள பெரிய யோகமான தசைகள் எதுவும் இல்லாத நிலையில் எந்த யோகம் இருந்தாலும் ஜாதகத்தில் அதனால் பலனில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி லக்னாதிபதி, குறைந்தபட்சம் ராசி அதிபதி 2 பேரில் யாராவது ஒருத்தர் வலிமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். அப்படி இருந்தால் தான் மற்ற கோள்கள் நமக்கு தரக்கூடிய நன்மைகளை பெற்று அதை வலுப்படுத்தி கொள்ளவோ, தீமைகளை கொடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்தவோ சக்தியுடைய மனிதராக நாம் இருப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னாதிபதி போய் கெட்டு போய் நீச்சமாகி லக்னத்தில் பாவக்கோள்கள் இருந்துட்டு எனக்கு சந்திராதியோகம் நல்லா இருக்குது அப்படின்னா அதனால் எந்த பலனும் இல்லை. மற்றவங்களுக்கு தான் பலன் இருக்கும். நம்மளை சார்ந்தவங்க அதை அனுபவிக்கலாமே ஒழிய நம்மளால் அதை அனுபவிக்க நேரடியாக இயலாது. ஒரு முதுகுத்தண்டு வீக்கான ஒரு ஆள், இடுப்பு கீழே எந்த பகுதியுமே வேலை செய்யாது, பெட் ரெஸ்ட்லேயே இருப்பார், ஆனால் கோடீஸ்வரர். என்ன யூஸ்? அவருக்கு பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறவரை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் கிடைப்பாங்க. இதுதான் அதிகபட்ச யூஸ். அதுவும் எதுக்காக கிடைக்கிறாங்க? இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. இதுவே பணம் இல்லாத ஒரு மனிதன் இடுப்பு கீழே வேலை செய்யாதவராக இருக்கார், என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெற்றவங்களே பார்த்துக்குவாங்களாங்கிறதே டவுட்டுங்கிறது மாதிரியான நிலைப்பாடு வந்துவிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ எதை அனுபவிக்கவும் நமது ஜாதகத்தில் லக்னாயசன் அல்லது ராசிநாதன் வலுவாக இருக்கணும். இந்த சந்திர அதியோகம் வேலை செய்வதற்கு அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசைகள் நடப்புக்கு வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தி காலத்திலையும் சில அளவில் செயல்படும். இதில் முதல்ல சந்திரன் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வலிமையோடு இருக்கிறாரா என்கின்ற விதியும் பொருந்தி வர வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.